ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சீட் சைக்கிளிங், விதை சுழற்சி முறை. இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்கள் கருவுறுதல் சிக்கல்களை சந்தித்து வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் என்ற சினைப்பை நீர்க்கட்டிகள். இந்த சினைப்பை நீர்க்கட்டிகளால் உண்டாகும் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய விதை சுழற்சி முறை உதவுகிறது. இந்த எளிய இயற்கை வழியை எப்படி பின்பற்றலாம், இது எப்படி பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோமிற்கு தீர்வளிக்கிறது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் என்பது பெண்களின் கர்ப்பப்பையில் ஏற்படும் சினைப்பை நீர்க்கட்டிகள். இந்த பிரச்சனையால் நிறைய பெண்கள் கருவுறுதல் சிக்கல்களை சந்தித்து வருகின்றனர். இந்த பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு குழந்தை பேறு என்பது கடினமாக ஒன்றாக உள்ளது. இந்த பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு ஆண் ஹார்மோனான ஆண்ட்ரோஜன் சுரப்பு அதிகமாக இருக்கும். இதனால் ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை, ஆண்களைப் போலவே அதிகப்படியான முடி வளர்ச்சி, முகப்பருக்கள், உடன்பருமன் மற்றும் கருத்தரிக்க இயலாத தன்மை போன்ற பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து வருவதுண்டு. இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் நிலையை மருந்துகள் மூலம் நம்மால் நிர்வகிக்க முடியும். அதே மாதிரி ஹார்மோன் தொடர்பான சிகிச்சைகளை வழங்கி இதை சரி செய்ய முடியும். இந்த தீர்வுகளில் ஒன்றுதான் விதை சுழற்சி முறை. விதை சுழற்சி என்பது பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோமை கட்டுப்படுத்த ஒரு புதிய வழி. விதை சுழற்சி என்பது 4 விதைகளை உள்ளடக்கிய ஒரு உணவு முறை. உங்கள் மாதவிடாய் சுழற்சியின் முதல் பாதியில் ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோனையும், இரண்டாம் பாதியில் ப்ரொஜெஸ்ட்ரான் என்ற ஹார்மோனையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் செய்யப்படும் ஒரு இயற்கை மருத்துவமாகும். இதன் மூலம் ஒழுங்கற்ற மாதவிடாய் காலங்களை சரி செய்தல், முகப்பருக்களை குறைத்தல், பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம், எண்டோமெட்ரியோசிஸ் மற்றும் கருவுறாமைக்கு சிகிச்சை அளித்து சோர்வு, வியர்வை மற்றும் மனநிலை மாற்றங்களை நிர்வகிக்க இந்த சிகிச்சை உதவுகிறது. இதில் பூசணி விதைகள், ஆளி விதை, எள் மற்றும் சூரியகாந்தி விதைகள் அடங்கும். இந்த விதைகளை ஒவ்வொரு நாளும் பச்சையாகவோ அல்லது பவுடராகவோ அரைத்து சாலட், பாஸ்தாக்கள் மற்றும் சாதத்துடன் எடுத்துக்கொண்டு வருவது பெண்களுக்கு நன்மை அளிக்கும். இருப்பினும் இந்த விதைகளை பவுடராக்கி சாப்பிடுவது அதன் ஊட்டச்சத்துக்களை எளிதாக உறிஞ்ச உடலுக்கு உதவுகிறது. இந்த 4 விதைகளிலும் பெண்களின் கர்ப்பப்பை செயல்பாட்டுக்கு தேவையான சத்துக்கள் காணப்படுகிறது. ஃபைபர், மெக்னீசியம், தாமிரம், தியாமின், ஆக்சிஜனேற்றிகள், மாங்கனீஸ், பொட்டாசியம், விட்டமின் இ மற்றும் ஒமேகா 3 போன்ற அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் உள்ளிட்ட ஏராளமான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகிறது. ஆளி விதை. ஆளி விதைகள் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சமநிலைப்படுத்த உதவுகிறது. இதில் பெண்ணின் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மாதிரியே காணப்படும் இயற்கையான பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் காணப்படுகிறது. இது ஆரோக்கியமான மாதவிடாய் சுழற்சிக்கு உதவுகிறது. பூசணி விதைகள். பூசணி விதைகளில் லிக்னான்கள் என்ற சத்து காணப்படுகிறது. இவை துத்தநாகத்தின் நிறைந்த மூலமாகும். இது பெண்களின் மாதவிடாய் பிடிப்பை போக்க உதவுகிறது. அவற்றோடு பூசணி விதையில் அதிக அளவிலான இரும்புச்சத்தும் நிறைந்திருப்பதால் உடலுக்கு வலிமையையும் கொடுக்கும். சூரியகாந்தி விதைகள். சூரியகாந்தி விதைகளில் விட்டமின் இ மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் காணப்படுகிறது. இது லிப்பிட் புரதத்தை பராமரிக்க உதவுகிறது. இதன் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கருவுறுதல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. எள் விதைகள். எள் விதைகளில் துத்தநாகம் என்ற சத்து அதிக அளவில் காணப்படுகிறது. இது பெண்களின் உடலில் ப்ரொஜெஸ்ட்ரானை உற்பத்தி செய்ய உதவுகிறது. ப்ரொஜெஸ்ட்ரான் உயரும் போது அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜனை தடுக்க உதவும் லிக்னான்களும் இதில் உள்ளன. மாதவிடாயின் முதல் நாள் முதல் அண்டவிடுப்பு நாள் வரை ஒரு தேக்கரண்டி பூசணி விதைகள் மற்றும் ஆளி விதைகள் இரண்டையும் பச்சையாகவோ அல்லது பவுடராகவோ எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது மாதவிடாய் சுழற்சியின் முதல் 14 நாட்கள் இதை தொடர வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்கள் கர்ப்பப்பை வலுப்படுத்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அவசியமாகிறது. இரண்டாவது கட்டத்தில் அண்டவெடுப்பு நாளிலிருந்து அடுத்த மாதவிடாய் சுழற்சியின் முதல் நாள் வரை 1 டேபிள் ஸ்பூன் எள் மற்றும் சூரியகாந்தி விதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த நாட்கள் மாதவிடாய் சுழற்சியின் இரண்டாவது கட்டமாகும். 15 முதல் 30 நாட்களை குறிக்கும். இந்த காலகட்டத்தில் ஹார்மோன்கள் கர்ப்பப்பையின் புறணி பகுதியை தடிமனாக்க உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.